நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லேப்டாப் 10 வருஷத்துக்கு முன்னால் டெல் நிறுவனத்தோட ஹை எண்ட் மாடல் லேப்டாப் ஆகும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கென விசேஷமாக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த டெல் ஸ்டூடியோ மாடல் லேப்டாப். இந்த லேப்டாப்பில் ஹிஞ்ச் உடைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் ரொம்ப நாளாக பாவிக்கவே இல்லை. ஆதலால் இந்த லேப்டாப்பை நான் இன்றைக்கி முழுமையாக ரீஸ்டோர் செய்து தற்போது பாவிக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பாக மாற்ற போகிறேன். நான் ஏரன் சஞ்சீவ். வாங்க காணொலி உள்ளுக்கு போகலாம். பேக் கவரை கழட்டியவுடன் வைஃபை கேபிள்ஸை டிஸ்கனெக்ட் செய்கிறேன். லேப்டாப் மார்க்கெட்டில் டெல் வெற்றி பெற்றதற்கும் HP தோல்வியுற்றதற்குமான முக்கியமான காரணம் டெல் லேப்டாப்களில் ஈஸியாக கஸ்டமைஸ், அப்கிரேட் மற்றும் ரிப்பேர் செய்யலாம். ஆனால் HP லேப்டாப்பில் ஹார்ட் டிரைவ் மாற்றுவதற்கே அரை நாள் சென்றுவிடும். இப்போது நான் மதர்போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா கேபிள்ஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீனை தனியே கலற்றி எடுக்கிறேன். இந்த லேப்டாப்பில் ஹிஞ்ச் ஃப்ரேமுடன் இணைக்கும் ஸ்க்ரூ ஹோல் உடைஞ்சு வெளியே இருக்கு. ஆதலால் தான் இதை ஒழுங்காக மூடி துறக்க முடியவில்லை. ஹீட் கன் யூஸ் பண்ணி உடைந்த ஸ்க்ரூ ஹோலை மறுபடியும் ஃப்ரேமுடன் இணைத்து ஹிஞ்சை பொருத்த போகிறேன். ஹிஞ்ச் மற்றும் ஃப்ரேமை முழுமையாக சரி செய்தாயிற்று. அடுத்தது கிளீனிங் ப்ராசஸ். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் க்ளீன் பண்ணும் பொழுது ஆல்கஹால் பேஸ்ட் கிளீனர்ஸ் அல்லது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும். அதுதான் சேஃப்.
10 வருடங்கள் என்பதால் CPU பேஸ்ட் காய்ந்து போய் இருக்கும். ஆதலால் CPU பேஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு புதுசாக போடணும். தெர்மல் பேஸ்ட் பற்றிய முழுமையான அறிவை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அந்த காணொளியை பாருங்கள். ஸ்க்ரீனை மறுபடியும் இணைத்து வயஸ் எல்லாவற்றையும் மறுபடி மதர்போர்டுடன் இணைக்க போறேன். அதுக்கு அப்புறம் கீபோர்டையும் பேக் கவரையும் லேப்டாப்புடன் இணைக்கிறேன். இப்போது லேப்டாப் ரெடியாகி விட்டது. இதில் ஆல்ரெடி டெடிகேட்டட் AMD கிராஃபிக்ஸ் இருக்குது. அதனால் இதை 4 GB ரம்மிலிருந்து 8 GB ரம்முக்கு அப்கிரேட் பண்ணி SSD இன்ஸ்டால் பண்ணால் இந்த டெல் ஸ்டுடியோ லேப்டாப்பில் இப்போ கூட 1080p வீடியோஸ் வரை ரெண்டர் செய்யலாம். டீசன்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸையும் இது கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.